சின்ன குழந்தையாச்சு, அதோட ஃப்யூச்சர்னு அது வாழணுமே நினச்சா அவங்க அப்படி இறக்கப்படலாம். அப்படி படுற ஜென்மம் கிடையாது. ஏன்னா அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு அவங்களும் படிப்பை என்னதுன்னு காசு ஆக்கிட்டாங்களா. அந்த படிப்பை வந்து காசு அவ்வளோ அதிகமான காசு அப்படி ஒரு படிப்பை படித்து தான் வந்தனால அவங்களும் படிச்சுட்டு திருடாங்களா. கிட்னி திருடுவான், அவனோடத திருடி இவனோடத திருடி இவனதை மாற்றி சம்பாதிக்கணும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் வராது. அவங்களுக்கெல்லாம் எதுவும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இத்தனை பேர் அனுப்புறது, அத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கெல்லாம் ஏன் ஆட்டோக்காரனுக்கு எல்லாம் கூட அவங்கெல்லாம் பெரிய ஒஸ்ட்டு. டிரைவர்லேயும் நிறைய பேர் என்னடா இவ்வளோ அப்படின்ற அளவுக்கு அருவருப்பாக பொம்பளைன்னு ஒரு ஹோல்ச கூட்டம். இன்னொரு பக்கத்து ரவுடித்தனம். எந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் என்னமோ அவங்க குரூப் என்னமோ பெரிய டானாக்கும், இவங்களை எந்த இதுவும் மிஞ்சிடாது. இல்லை இவங்க தான் ஒருத்தன் 500 ரூபா மனசாட்சி இல்லாமல் ஒரு 4 கிலோமீட்டருக்கு பாண்டிச்சேரியில் அடித்து நொறுக்கியிருக்காங்க. என்ன அப்போ ஓலா ஊபர்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி அநியாயமும் கொள்ளையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கொன்று திம்பிங்க அவங்கள. ஆனால் இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இவங்கெல்லாம் ஒரு பக்கெட்டு என்ன வாங்குவாங்கன்னு வாங்குது. தக்காளி இவங்கெல்லாம் சம்பாதிக்கலாம் கொண்டு போய் ஒயின் ஷாப்லேயே அழிச்சு சாகுறாங்க. அந்த மாதிரி காசு வாங்குறாங்களே, இந்த காசெல்லாம் வந்து அங்கே போகுதான்னு ஃபஸ்ட்டு. இன்னொன்று, இந்த காசெல்லாம் வாங்கி அதில் ஒருத்தர் கொழுத்து திங்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். இப்படியெல்லாம் வந்து ஒருத்தருக்கு அனுப்புறது இல்லை. இதை விட என்னதுன்னு ஒரு கொத்தா சின்ன குழந்தைங்க பாரபட்சம் பார்க்காம என்னதுன்னு பாம்பு போட்டு அப்படியே நடுங்குது அந்த குழந்தைக்கு உடம்பு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கூட்டம் அழியும் ஒரு உணர்வு ஃபீலுன்னு வர்றது எப்படின்னா, we are brothers and sisters, ஆல் இந்தியன்ஸ் சார், அதுவார் இதுவார் என்னன்னு ஒரு இது சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முஸ்லீமாக பிறந்தவங்களுக்கு எல்லாருமே அண்ணன் தம்பி தான் அப்படின்னு உண்மையான உணர்வு இருக்கும் போது, அப்படி ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் மனசு இவ்வளோ அந்த குழந்தைங்க என்னடா பாவம் பண்ணிச்சு, உனக்கு வார் வெறினா என்ன இதுன்னு. அவன் அதுக்கு முன்னாடி ஃபிரோன்னு ஒருத்தர் தான், அவன் வந்து இதே கான்செப்டை தான் எடுத்துகிட்டு பண்ணான். அதே மாதிரி இந்த இப்பையும் அவன் என்னன்னா பொம்பளைங்கள்லாம் விட்டுட்டு ஆம்பளை குழந்தைங்கள்லாம் கொண்டு வரணும். ஏன்னா வளர்ந்து வந்து அவனை எதிர்க்கக்கூடாது, அவனை ஏதாவது பண்ணிடக்கூடாது, அவனோட இந்த தனத்தை என்னதுன்னு காட்டுறதுக்கு இவங்க சின்ன குழந்தைய கொண்டு எனக்கு எதிர்த்து உருவாயிடக்கூடாதுன்னு நினச்சவன் அவன் பண்ண நினச்சான்னா அதுக்கு மேலே படைச்சவன் சூழ்ச்சி பண்ணுவான் அப்படின்னு அவன் இடத்துலையே ஒரு குழந்தைய வளர வச்சு அவனுக்கு எதிராக அவன் ஊட்டி வளர்த்ததே அவனுக்கு எதிராச்சு. அந்த மாதிரி இவங்க யாரும் இந்த ஒவ்வொருமா அவ்வளோ நாலேஜபிளாக அவ்வளோ அவங்க அழிக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்க, அப்படிப்பட்ட ஒரு சின்ன குழந்தை சின்ன புள்ள அந்த என்ன என் உயிர் தானே, அதை தவிர்த்து நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு வேகமும் தைரியமும் அப்பாடி இங்கே இருக்க யார்கிட்டையுமே இங்கே இருக்க முஸ்லீம்லாம் கொண்டு போய் படுக்க வச்சு வணங்குறாங்களே, அவங்க நிற்க வச்சு ஒரு சிலையை இல்லை எதையோ ஒன்று யோசிச்சு அதை உருவாக்கி அவங்க ஒரு கூட்டம் அவங்கள பேசியிருந்தேன்னா ஐம் சாரி, தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அடுத்து வர கூட்டமோ இல்லை அடுத்து உருவாகிற ஜென்ரேஷனோ அது கொஞ்சம் யோசிக்கணுமே நினச்சி பேசிட்டேன். இப்போ நான் பேசுகிறேன், இவங்கெல்லாம் வந்து படுக்க வச்சு வணங்குற கூட்டம். எப்படின்னா தர்காவை வணங்குறவங்கலாம் போய் அங்கே படுத்திருப்பார் யாரோ ஒருத்தர், அவர் நல்லது செஞ்சுட்டு படுத்திருக்காரா இல்லை ஒரு சின்னதாக ஒரு யூரின் போயிட்டு சுத்தம் பண்ணல, அப்படி சுத்தம் பண்ணால் தான் தொழுவ முடியும். முஸ்லீமாக இருந்தால் தெரியும். அவங்க வந்து முகமது நபி அவங்களுக்கு
என்ன ஒரு பவர் இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் என்ன ஈசா நபி அவங்களெலாம் அதீஸ்ன்றாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு நோய் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் சரி பண்ணுற பவர் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கொடுத்தது அவரோட கிடச்சதை வச்சு அவரை பார்த்ததை அவர் கடவுள் ஆக்கிட்டாங்க. முகமது நபி அவங்க ஒரு கபர் வழியாக நடந்து போகிறாங்க. அந்த கபர் வழியாக நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு கபரில் அப்படி அவங்களோட வேதனை தாங்க முடியாத அளவுக்கு கதறாங்க. அப்படி கதறும் போது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது யூரின் போயிட்டு அவங்க சுத்தம் பண்ணலாததுக்கு ஒரு மரத்துலேருந்து கிளைய உடச்சி ஊனிட்டு இந்த இலை உதிர்ந்து போகிற டைம் வரைக்குமாவது எல்லாம் அவங்களுக்கு வேதனையை கம்மியாக்கு அப்படின்னு கேட்டுட்டு போனாங்கன்றாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ இந்த அளவுக்கு ஆடு மாடு மாதிரி யூரின் போகிறது, சுத்தம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்கிறது, வெள்ளிக்கிழமை மட்டும் கூட்டமாக அப்படியே மணக்குது, வாசனையான வாசனை பள்ளியாசல்லாம். அப்படியே அசருக்கு வந்தால் அசருக்கு 2 லைனுக்கு மட்டும்தான் நிற்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு எந்த பாவத்தை வேணால் நான் நாடுனா மன்னிக்கிறேன், நீ விபச்சாரம் பண்ணிட்டியா, பொம்பளை நின்னு உன் கண்ணை ஃபஸ்ட்டு தாழ்த்து, இதே உன்னோட கண்ணு தான், நீ கண்ணால் பார்க்குறது தான் அடுத்தடுத்த கண்ணால் ஆண் 2 பந்து ஒரு பந்துன்னு மேய ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து உன்னோடதில் அடுத்து டிவி ஃபோன் இதுக்குள்ளே வரதும் வெளியில் இருக்க பொம்பளை தான் இல்லை, இதுலேயும் வர்றது பொம்பளை தான். அதை பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது. டாக்டர்னு சொல்லிக்கிறவன்லாம் பொம்பளை அப்படி பார்த்தான்னா அவங்களுக்கெல்லாம் நம்பி வந்தாள்கன்னா அவுத்து படுத்திருக்கும் போது பிரசவம் பார்க்கணும். இல்லை பார்த்ததுனால சொல்கிறேன், 2 பிரசவம் அவுத்து இருக்கும் போது அதில் வெறும் அரிப்பு, ஆசை, மோகம் இதை மட்டுமே தோணுச்சு ஒருத்தனுக்கு. அவன் பெரிய கவிஞராக இருந்தான், ஆனால் கவிதை எழுதுவான் போதையை போட்டுட்டு. இப்படி அரிப்பு மட்டும் இருந்ததுன்னா அவளுக்கு குழந்தெல்லாம் 2 உயிர் சேஃபாலாம் ஆகாது. டாக்டராக இருக்கவனுக்கு வெறும் அதுக்கு எனக்கு ஆசையோ அரிப்போ இருக்கவே கூடாதுன்னு சொல்லலை. அந்த டாக்டருங்களுக்கெல்லாம் இருக்கலாம். உனக்கு மட்டுமே இருக்காளா அவளை நீ எந்த விதத்தில் இன்னும் சொல்ல போனோன்னா அவங்க உங்களுக்கு விளைநிலங்கள்ன்றாங்களா, அதை எவ்வாறு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவ்வாறு. அதுக்குன்னு பின்னாடி அப்படியான அசிங்கத்தை நாத்தத்தில் பண்ணி நான் அருவருப்பாக அதுவும் 9 மேலாம் எப்படி தான் அசை வருதுன்னே தெரில. பார்த்தாலே எனக்கு கோவம் வரும். ஏன்னா ஒரு தடவை லாரியில் போயிட்டு நான் ஹெவி எடுக்கக்கூடிய காரணமே ஒருத்தன் டிரைவர், அவன் ஹெவி லைசன்ஸ், நான் க்ளீனராக போயிருக்கேன். அவன் ஓட்டிட்டு ரெஸ்ட்டில் படுத்துனா நான் கட்டையில் படுத்துருக்கேன். கால் என் மேலே படுதுங்க, தலையில் படுதுங்கன்னா அப்படி தான் படுவோம். நீ க்ளீனர் தானே, ஒரு க்ளீனராக இருந்தால் நீ அந்த நான் லாரி ஓட்டலை, எனக்கு லாரி இதே பிடிக்காது. ஏன்னா குளிக்க முடியாது, சுத்தமாக இருக்க முடியாது. ஒன்று இந்த லைட் அடித்து எவ்வளோ தூரத்துக்கு என் கான்சன்ட்ரேட்னா என்னன்னு ரோட்டில் இருக்க ஆப்போசிட்டில் வர வண்டி லைட்டெல்லாம் விட ஒரு ஸ்டேட்டை தாண்டும் போதும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ரேட்டில் ஒவ்வொன்று அதுலேருந்து நான் என்னையை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடினது. ப்ளஸ் மழையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு இடமும் கிராஸ் பண்ணி போக வேண்டியதான ஒரு கட்டாயம். இப்படி இதெல்லாம் வேணான்றதுக்காக. ஆனால் என்னை நீ இப்படி பண்ணிவிட்டு எனக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்குது, அந்த ஒரு காரணம் தானே, அந்த வீம்புக்குன்னே ஹெவி லைசன்ஸ் எடுக்கணும்னு எடுத்து 11 வருஷம். அவன் எப்படி என்னவானா ஏதானான்னு தெரியாதானா, அவன் என்னை நடத்தின ஒரு கோபம், நீ ஹெவி லைசன்ஸ் ஹோல்டர் அப்படின்றனால தானே என்னை நீ இப்படி நடத்தின, அந்த ஹெவி லைசன்ஸ். ஆனால் நான் எந்த விதத்துலையும் என்னென்ன இப்படி ஒருத்தர் இருக்கான்னா அவனை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நல்லபடியாக ஒருத்தன் இருக்கானா அவனெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது, எப்பயும் பார்க்க முடியாது. ஏன்னா அவனை மாதிரியெல்லாம் அவங்கள மாதிரியெல்லாம் இருந்தது வரலாறு ஆயிடுச்சு. ஆனால் இங்கே எவ்வளோ ஒலுசையாக இருக்கவமோ அவனை எல்லாத்தையும் பார்க்க முடியும். பார்த்துட்டு அவன்கிட்டருந்து நான் என்னெல்லாம் இப்படி ஒரு கேடு கட்டாப்பனை பார்த்தேன்னா
இந்த மாதிரி ஒரு அப்பன் ஆகிடக்கூடாது. இப்படி ஒரு ஒழுச டிரைவரை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒழுசையான டிரைவர் ஆகிடக்கூடாது. எனக்குன்னு ஒரு கிளீனர் வந்தாங்கன்னா அவனை கண்ணியமாக கௌரவமாக இந்த டிரைவரோட போனேன் இப்படி கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கணும்னு மட்டும்தான் ஒரு தடவை. ஏன்னா அந்த தடவைலையும் எவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு வேலைன்றதை விட அவனை உட்கார வச்சு சோறு சமைச்சு கொடுத்துருந்துருக்கேன். இவங்கள மாதிரிலாம் ஒரு எப்படி லெசன் வருதுன்னா இவங்கள மாதிரி இருந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த ஆட்டோ டிரைவரு ஒவ்வொரு ஓனர்லையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஓனரா அப்படி ஒரு ஓனராக நம்ம இருந்துடவே கூடாது. அவன் உழைச்சானா, எனக்காக உழைச்சிருக்கானா, ஒரு ஓனர் ஆனால் சொல்கிறேன். அது இன்றைக்கி நாளில் வச்சு நீ எல்லாம் பிச்சைக்காரன் தானேன்னு கார் தூப்பிட்டு போகிற கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாள் இப்படியே இருந்துடாதுல்ல. அப்படி ஆனால் சொல்கிறேன், இவனுக்கிட்ட நான் உழைக்கிறதுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு அவனோட மனசில் தோணணும். அவன் வாயால் சொல்கிறான், அதை எனக்கு சொல்கிறதுக்கு ஆனால் அவனோட உணர்வை, ஒவ்வொருத்தரோட உணர்வை புரிய முடியும் வார்த்தையாளன்றதை தாண்டி. அவனோட எப்படி சொல்கிறது, நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதத்துலேயும் அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு கொஸ்டினும் அந்த குழந்தைங்களுக்காக காசு வாங்குகிறேன், இவங்களுக்காக காசு வாங்குகிறேன், இப்படி காசு வாங்குகிற சரி லட்சமாக கோடியாக எவ்வளவோ பேர் வச்சுருக்கான். அப்படி வச்சுருக்கவன்லாம் உயிரை காப்பாற்றிக்கிட்டானா அந்த உயிரை இவங்க கண்ணுக்கு தெரியாத ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தா கல்யாணம் பண்ணால் தண்ணி H2O ப்ளஸ் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தா தண்ணி. இதை ரெண்டுத்தையும் ஏன் கண்ணுக்கு தெரியாத காற்றை ஒரு சிலிண்டரில் போட்டு மூக்கை வச்சு அடைச்சி காசாக்குற, அதையும் இதையும் ஏன் அது மாதிரி சேர்த்து தண்ணி ஆக்க முடியல? அந்த தண்ணிக்கு என்னது மேலேருந்து வந்தால் தான் அப்படின்னு நீ என்னதுன்னு வெயிட் பண்ணுற. அதை இல்லைன்னா சிம்பிளான ஒரே ஒரு கொஸ்டின், இந்த ஒரு எவ்வளவோ கண்டுபிடிக்கிற நீ ஒரு பிளட்டு, அந்த பிளட்டு என்ன சொல்கிறது, எவ்வளவோ டைப் ஆஃப் இருக்குது. பேங்க்கு, கரூர் வைஸ்யா பேங்க்கு, HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் ஓவர்சீஸ், இப்படி ஏகப்பட்ட பேங்க். அது மாதிரி இங்கே பிளட் பேங்க்கு அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கான். அந்த பேங்க் எதுக்குன்னா ஆக்சிடெண்ட் ஆனால் கொடுக்கறதுக்கான். இன்னும் பல பணக்கார கொளுத்த காசு இருக்கவங்க அந்த பிளட்டெல்லாம் வாங்கி நல்லா பலன் பண்ணுறாங்களாம். இன்னும் அவங்கெல்லாம் சின்ன வயசாக கம்மி வயசில் ரத்தம்லாம் சூடாக இருக்கும் போது அப்படி எகிரி குதித்து ஜம்ப் பண்ணி ஓடி ஆடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டா அவங்க எப்படி எல்லா ஃப்ளைட்லையும் பறன்னு பறப்பாங்களாம். பயம் இல்லாமல் எங்கே வேணால் அப்படி இப்படின்னு போவாங்களாம். அந்த மாதிரி அந்த பிளட்டை ஏன் இவங்களால உருவாக்க முடியல? ஒரு சொட்டு பிளட்டு எவ்வளவோ போட்டு அதை நக்கி பார்த்து இந்த கலரில் இருக்குது, இந்த டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு ஏன் எடுக்க முடியாது, செய்ய முடியாதுன்னு கேட்குறேன். ஆனால் என்னன்னா ஒருத்தனோட உடம்புலேருந்து எடுக்கக்கூடாது, ஒருத்தன் ஒரு மிருகத்திட்டேருந்து இந்த மாதிரி எடுக்காமல் அதை உருவாக்க முடியும் அப்படின்னா ஒரு பெரிய ஜெனீவா லேபு, அந்த லேபில் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அதை முடியவே இல்லை. டன்னாக போய் வாங்கிட வேண்டியதானே. இல்லைன்னா இந்த காற்றை கண்டுபிடிச்ச மாதிரி உயிரையும் இவ்வளோ லிட்டருங்க, இல்லை என்னது நீங்கள் இந்த பங்குக்கு வந்தால் இவ்வளோ நிம்மதி உங்களுக்கு ஃபுல்லாக பம்ப் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம். நிம்மதின்றது பேரில் படம் பார்க்கறது, இல்லைன்னா என்னன்னு சரக்கு அடித்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே மட்டையாகி தூங்கிடுறது. இதுதான் நிம்மதியை தேடிக்கிற லட்சணம். இல்லை இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சது. இல்லைனா கஞ்சா, மாத்திரை, ஊசி, இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸட்ரா இதெல்லாம் நிம்மதியோ இல்லை இதையோ மரக்கட்டை மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தால் அது நிம்மதி அப்படின்னு
இங்கே வந்து உயிர் ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இங்கே பங்க்கில் போட்டுக்கிட்டிங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடலாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே நிற்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன்னா எனக்கு இந்த செகண்டு இப்போவே இங்கே எனக்கு விக்கெட்டுங்க எனக்கு போதுங்க. ஏன்னா என்னைய எவ்வளவோ விதத்தில் எவ்வளவோ பேர் எப்படியெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. நானுமே அந்த ட்ரை பண்ணிவிட்டு சரிங்க கூடவே வாழ்ந்தீங்க, உங்களுக்கு பசிச்சா சோறுன்னு போட்டேன், உங்களுக்கு என்னன்னு சமைக்க தெரியலையா சமைச்சு கொடுத்தேன், துவைக்க தெரியலையா துவைச்சி கொடுத்தேன், 2 பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்க தெரியலையா 2 பிள்ளைய பார்த்துக்கிட்டேன், 3 பிள்ளைய பெற்றுக்கிட்டோம். நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணுறீங்க, என்னை கொண்டா உங்களுக்கு காசு தராங்கன்னும் போது எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்கன்னு பொறுமையாக விட்டேன். அப்படியெல்லாம் என்னதுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியல. என்னவா ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு டிரைவராக எத்தனை விதத்தில் வேணுங்கன்னே ஒருத்தன் 2 லோடு வண்டி ஒரு பஸ்ஸு ஏறி வேகமாக 3 பேருமே பிரேக் அடிக்கிறாங்க. அப்போ வேறு எந்த வண்டியும் பின்னாடி கிடையாது. நீ என்ன ஸ்பீடில் போறியோ அதே ஸ்பீடில் நானுமே என்னன்னு ஒவ்வொரு வண்டியும் நான் கால்குலேட் பண்ணி, ஆனால் பெரிய அளவுக்கு மேக்ஸு சயின்ஸு சோசியல் இதெல்லாம் தாண்டி இதில் சும்மா உயிருக்கு பயந்து அப்படியே உருட்டிக்கிட்டு 20லேயே 30லேயே போகிறவனுக்கு எந்த விதத்துலேயுமே, ஏன்னா அவன் பண்ண பாவத்துக்கும் அதுக்கும் நம்ம இப்படி போயிடுவோமோன்னு கான்னு ஒருத்தன்லாம் என் கூட இருந்தான். பாப்கான் இந்த கான் அந்த அவனுக்கெல்லாம் அப்படி தான் ஓட்டுவான். ஏன்னா அவன் ஒவ்வொருத்தரையும் நடித்து சாரி முஸ்லீம்களையும் அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க கௌரவம் அவங்களோட இதெல்லாம் கீழே தூக்கி மிதித்தோம்னா நெருப்பு தான் சொன்னதுனால யோசனையாக இருக்குது. வேறு வழி இல்லை. வேறு எல்லாமே ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் ஃபுல் கேரக்டர் அனலைஸ்லேயும் இவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் நானும் மறந்துடலாம். இவ்வளோ பொம்பளைங்கள்லாம் ஒழிச்சு விட்டதெல்லாம் நாத்தத்துலேருந்து நான் தப்பித்தேன். எந்த நாத்தமும் என் கண்ணாலையும் வேணாம், என் உடம்பையும் அழுக்காக்கவும் வேணாம். எல்லாம் ஒரு இடத்துல கூட ஓப்பனாக சொல்கிறேன். இன்னும் அதெல்லாம் நிறைய பேர் காதால் கேட்குறது தானே. கண்ணாலேயே ஃபுல் விபச்சாரத்தையும் பார்க்கும்போது கண்ணாலேயே ஃபுல் ஒரு சாக்லேட்டுக்கு 2 பேரும் நக்கிக்கிட்டு தான் சாக்லேட்டில் வரும்போது நடிக்கணும். எல்லா விளம்பரத்துலையும் காண்டம் விளம்பரம் எதுக்குடா டிவியில் போடுறீங்க? எந்த புள்ளடா என்னது 4 வயசு புள்ள 5 வயசு புள்ள பார்த்துட்டு போய் என்னன்னு காண்டம் போட்டு தான் உள்ளே சோறுன்னா அதுக்கு எதுக்குடா என்ன விளம்பரம் அவசியமோ அந்த விளம்பரம் நீ அதெல்லாம் போட்டு விற்று தள்ளணுமா? அதை அவ்வளோ காசுக்கு என்ன தான் சொல்கிறதுன்னு தெரில. விளம்பரம் எதுக்கு போகிறது? சரி டிவி விற்கணும், திரும்பி வச்சுருக்கவன் டிவி இன்னொன்று வாங்கிக்கணும் விற்கிற, இல்லை என்னன்னு வாஷிங் மிஷின் வச்சுருக்கவன் வாங்கணும், திரும்பி வச்சுருக்காதவனும் வாங்கணும், இதெல்லாம் ஓகே. டிவி வாஷிங் மிஷினு ஏசி ஃபேனு லொட்டு லொசுக்கு எதையும் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் மண்ணிலேயே வீடு செதுக்கி மண்ணிலேயே என்னதுன்னு வாழ்ந்து மண்ணுக்குள்ளே போனவன்லாம் ஆரோக்கியமாக போனான். இன்றைக்கி செயற்கையாக ஏசியில் காற்று சுற்றிலும் அடைச்சி அதை அந்த காற்றை மட்டும் சுவாசிச்சுக்கிட்டு கடைசியிலையுமே செத்து சாகும் போதும் இவங்களாம் அடைச்சி ஒரு சிலிண்டருக்குள்ளே வச்சு அந்த மாதிரி காற்றையே சுவாசித்து அவனோட காற்றை இயற்கையாக மரத்துலேருந்து வர்றது இல்லை, இயற்கையான சுவாசமாக மூச்சு இழுத்து அதை விட்டு வாழ்ந்ததுனால இயற்கையாக எவ்வளோ தூரத்துக்கு அதில் ஹெல்த் இருக்குது, காற்றுல எவ்வளோ உயிரோட்டம் இருக்குது, காற்றுல எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு தெரியும். தண்ணியும் அதே மாதிரி தான். ஃபுல் அம்மனமாக என்னதுன்னு தண்ணியில் ஒன்றுமே இல்லாமல் வடிகட்டி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை குடித்து அதில் தான் தெம்பான். இயற்கையாக ஆற்று தண்ணி ஊற்று தண்ணி இவ்வளோ இதில் காவேரியா என் ஊரில் என்னதுன்னு சோறு சாப்பிட்டதை விட நான் தண்ணி குடித்து வாழ்ந்தது தான் அதிகம். என் ஊரில் காவேரி ஆறு ஓடும், குடித்து அதில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த தண்ணியில் இருக்க ஸ்ட்ரென்த்து. இந்த மினரல் வாட்ரு என்னடா எவ்வளோ குடித்தாலும் தண்ணி என்னன்னு டேஸ்ட்டாக தான் இருக்குது, தண்ணி தாங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கெல்லாம் அந்த தண்ணியும் கலப்பணமாக்கிட்டாங்க, ஆற்றுலாம் வற்றி போச்சு. பண்ண பாவம்லாம் சும்மாவா விடும்? அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஒவ்வொன்றையும் உருவாகும் போது
இவங்க இயற்கையை அழித்து தானே என்ன டெக்னாலஜின்னு அடுத்து எல்லாம் மனுஷங்கள்லாம் வாழ மாட்டாங்க கெஸ்ஸிங் படி. அடுத்து ஏஐன்னு ரோபோட் வாழும். இவங்க மிச்சம் இருக்க பேர் அதெல்லாம் இயக்கிட்டு அதை மட்டும் வாய் பார்த்துட்டு நல்லா வேலை பார்க்குது. அதில் ரோபோட் சமைக்குதான். அந்த சமைக்கிறதுல என்னடா உயிர் இருக்கும்? ஒரு அப்பனா நான் சமைக்கும் போது என் பிள்ளைக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு இவ்வளோ ஹெல்த்து கிடைக்கணும், இவ்வளோ அவனோட நாக்கு இவ்வளோ காரம் தான் தாங்கும் இப்படின்னு அனலைஸ் பண்ணி அவன் நாக்குக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ காரம் போட்டு இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இப்படி சமைச்சவன் உயிரோடு. ஆனால் எந்த காசுக்கு சமைக்கிறவனோ இல்லை ரோபோட்டாக சமைக்குது, அவனுக்கு எந்த காசு தான் மோட்டிவேஷன், காசு மட்டும்தான். அது எப்படி கிடச்சா என்ன, எப்படி எவ்வளோ தூரத்தில், அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காசுக்காக தான். இப்படி வேர்ல்டு மாறும் போது யாருமே யோசிக்க வேணாம், எதையுமே சிந்திக்க வேணாம். வெறும் ஃபோனு, நெட்டு, டிவி, 10 24 மணி நேரமும் ஏதாவது திரும்புகிற தசையெல்லாம் ஆடு. ரோட்டில் இறங்குனா டிவிலெல்லாம் பார்க்காம விட்டுட்டிங்களா, அதோ மேடம் ஏதோ திருஷாவா அவள் என்னன்னு போட்டுட்டு வந்து அவள் போட்டு விற்றாதான் அவர் நகை போடுறவளே இல்லை. அவள்லாம் நார்மலாக என்ன இடத்துக்கும் ஏதோ ஆம்பளை திரிகிற மாதிரி தான் திரிவா. அவள் என்னதுன்னு அப்படியே அவள் மணலாய் ஜிஆர்பினை மணலாக என்னன்னு எந்த சும்மா ரோட்டில் போகும்போதும் விற்று தள்ளணும்னு அப்படி எவ்வளோ ஆடு. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தா ஆடு. எதுக்குடா இவ்வளோ ஆடு? கவர்மெண்ட்டுக்கு வண்டி ஓட்டுறாங்களா இல்லை விளம்பரத்துக்கு வண்டி ஓட்டிட்டு அலையிறாங்களான்னு தெரில, அந்த அளவுக்கு ஆடு. எதையுமே இவங்க விற்றுறணும். கிட்ட காசு இருக்கா அதை எப்படியாவது வாங்கிடணும். வெறும் கண்ணுக்கு தெரியாத டேட்டாவா காற்றுல போகணும். இல்லைன்னா நீ பார்த்து எதில் வீக்கோ அதை வச்சு அடிப்பாங்க. நீ ஏதாவது வாங்கணுமா, அதை வாங்கலையான்னு அதை திரும்பி காட்டுவாங்க. எதுவுமே நான் வாங்கலடா, என்னோடய மைண்ட் செட் படி நான் இருக்கேன்னா எனக்கு எதுவுமே வேணாம். அப்படி இருக்கும்போது அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இவனுக்கு என்ன தான் வேணும், எதை வச்சாலும் வாங்க முடியாம, எதை விற்கிற நினச்சாலும் வாங்க முடியலையே, அவன் வாங்க மாட்டேங்கிறானே. ஏன்னா நான் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தானே நான் எதையுமே கொண்டு போகிறதில்ல. நான் எதையுமே கொண்டு போகாமல் இருக்கும் போது எதுக்கு நான் இதை போட்டு அந்த காசுக்கு தெரியவே தெரியாது. அந்த கலர் பேப்பருக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் நிறைய வண்டி ஓட்டுறேன், என் உயிரை கொடுத்து தான் நான் என்னாலும் ஒரு வாயும் சம்பாதிக்கிறேன். ஐயோ பாவம் இவன்ட்டு நம்ம உடனே இப்படி வந்துட்டு இப்படி போயிடக்கூடாது. அந்த அவளுங்க மாதிரி அந்த காசும் அப்படி தான் போகும். ஏன்னா அதுக்கும் தெரியாது அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தேன். எனக்கு இந்த உலகத்தில் எந்த பணம் எந்த உறவு எதெல்லாம் விட என் பிள்ளை என் கூட ஒரு நிமிஷம் அவன் அதை நான் டெஸ்ட் பண்ணாலும் சொல்கிறேன். வேறு யாரும் வேணாம், வேறு எதுவும் வேணாம், சோறு கூட வேணாம், எவ்வளோ கஷ்டம் வேணாம் இருக்கட்டும், எல்லாமே இருந்தாலும் நான் நீ தான் வேணும்னு நினச்ச ஒரு உறவெல்லாம் விட்டுட்டு இந்த பணம்ன்றதுக்கு மட்டும் அது எனக்கு பார்த்தாலும் கோவம் தான் வருது. ஏறி மிதின்னு அதுக்கு உயிரெலாம் இருந்தால் ஏறி மிதித்து கொன்னதுன்னு நிறையா தடவை நினச்சிருக்கேன். அப்படி அவ்வளோ தூரத்துக்கு அந்த பணத்துக்கும் தெரியாது. அவனோட ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தேடுற அப்பனா அவன் கூட இல்லாமல் அந்த பணத்துக்கு நான் வாழ்கிற நொந்து செத்து இந்த பணம் நிலையாக நிற்காதது, இதை எப்படியாவது நிற்க வைப்போன்னு போராடி தோற்று போயிட்டுருக்க ஒரு அப்பனா அது சொல்ல முடியாத பெயின். இட்ஸ் really too hard to explain that.